நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். உரிய விளக்கம் அளிக்க சென்சார் போர்டுக்கு அவகாசம் வழங்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். படத்தில் சில காட்சிகள் சமூகத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தங்களுடைய தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். தணிக்கை வாரியம் தரப்பில் கடந்த முறை ஜனவரி 20ஆம் தேதி தங்களுடைய வாதத்தை முன்வைத்த போது தனி நீதிபதியினுடைய அந்த தீர்ப்புக்கு எதிராக அவர்களுடைய முக்கியமான வாதமாக இருந்தது இதுதான். போதிய அவகாசம், விளக்கம் அளிப்பதற்கான அவகாசம் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை தான் தணிக்கை வாரியம் குறிப்பாக இதில் முன்வைத்திருந்தார்கள். எனவே இந்த படத்தை சென்சார் போர்டினுடைய தலைவர் மறு ஆய்வு செய்வது அவசியம் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதையும் நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்று நீதிபதிகள் ஸ்ரீவத்சவா மற்றும் அருள்முருகன் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா, எப்போது வெளியாகும் என்பது சார்ந்து முடிவை அறிந்து கொள்ளும் வகையிலான இந்த தீர்ப்பு என்பது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வால் வழங்கப்பட்டு வருகிறது. அதில் சென்சார் போர்டு தலைவர் படத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் என்று நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மறு ஆய்வுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நீதிபதிகளுடைய இறுதி முடிவா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த மறு ஆய்வு என்பது ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புவதற்கான சிபிஎஃப்சியினுடைய அந்த முடிவு, அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது என்றே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சென்சார் போர்டு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மறு ஆய்வு குழுக்கு அனுப்பாமல் சென்சார் சான்று வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நீதிபதிகளுடைய இந்த உத்தரவு குறித்த விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில்ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில்ராஜா, மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவதற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மறு ஆய்வுக்கு அனுப்பாமல் இந்த படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியினுடைய உத்தரவையும் ரத்து செய்திருக்கிறார்கள். இது அடுத்த கட்டமாக என்ன நகர்வு இருக்கும்? இது அபிநயா, தற்போது நீதிபதிகள் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது நிச்சயமாக ஆர்சி, அந்த ரிவைசிங் கமிட்டிக்கு நம்ம சற்று முன்பு பேசியது போல் ரிவைசிங் கமிட்டிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த 9ஆம் தேதி படம் வெளியாக வேண்டும், அதற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் தனி நீதிபதி ஆஷா கடந்த 9ஆம் தேதி இந்த திரைப்படத்தை ஆர்சி, அதாவது தணிக்கை வாரியம் ஆர்சிக்கு அனுப்ப பரிந்துரைத்த அந்த முடிவுக்கு தடை விதித்திருந்தார்கள். இப்பொழுது அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்து இரு நீதிபதி தலைமை நீதிபதி அமர்வு ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக பட தயாரிப்பு நிறுவனம் இந்த அடுத்த ப்ராசஸை தொடங்குவதற்கு, விரைவாக தொடங்குவதற்கு, இன்று அந்த தீர்ப்பு வந்தால் உடனடியாக அந்த ப்ராசஸை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் ரிவைசிங் கமிட்டி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 5ஆம் தேதி ஏன் அவர்கள் செல்லவில்லை என்று கேட்டால் 9ஆம் தேதி படம் வெளியாக வேண்டிய ஒரு சூழல், அதுவரை சான்றிதழ் கிடைக்கும் என்று கூறி வந்தார்கள். ஆனால் 5ஆம் தேதி தான் எங்களுக்கு பரிந்துரை செய்கிறோம் ஆர்சிக்கு என்று தெரிவித்திருந்தார்கள். எனவே படம் வெளியாக 3 நாட்கள் தான் இருக்கிறது. தங்களுக்கு உத்தரவாதம் அளித்தபடி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தான் அவர்கள் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பொங்கல் பண்டிகைக்குள் படத்தை வெளியிட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது அந்த திட்டமிட்டபடி படம் வெளியாகவில்லை. இதன் காரணமாக தற்போது நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த ரிவைசிங் கமிட்டி செல்வதற்கு தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருப்பார்கள். அதற்கான ஏற்பாடுகளை இன்றே தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அபிநயா, செந்தில்ராஜா, தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் ஏற்கனவே தனி நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்கிறோம் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அதே நேரம் மீண்டும் இதனை விசாரிப்பதற்கு தனி நீதிபதிக்கே இதனை மாற்றம் செய்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கை மீண்டும் தனி நீதிபதியான PT ஆஷா விசாரிப்பார் என்பது தெரிகிறது. எனவே மீண்டும் இது சார்ந்த வாதங்களை படக்குழு முன்வைப்பார்களா? ஏற்கனவே அவகாசம் வழங்கப்படவில்லை என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. அந்த விளக்கத்திற்கான அந்த வாய்ப்புகள் அல்லது அவகாசம் வழங்கப்படுமா, அல்லது மறு ஆய்வு குழுவுக்கு அந்த உத்தரவு பிறப்பிப்பதற்கான, அதை ஆய்வு செய்வதற்கான அந்த அவகாசம் இப்போதிலிருந்தே தொடங்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா?
அபிநயா தனி நீதிபதிக்கு அமர்வுக்கு வந்து மாற்றியிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செந்தில் ராஜா, நாம் தொடர்ந்து பேசலாம். நீதிபதிகளுடைய உத்தரவு என்ன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நீதிமன்ற செய்தியாளர் திரு மதன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். மதன், இப்போ நீதிபதிகள் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவு என்ன? இப்போ தனி நீதிபதிக்கு மீண்டும் மாற்றம் என்றால் அதை எப்படி புரிந்து கொள்வது? கண்டிப்பாக, அதாவது இன்று இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பில் வாசிக்கப்பட்ட அந்த முக்கியமான அந்த பாகத்தை பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு தனி நீதிபதி PT ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கில் ஒரு அவசர கதியில் தான் இந்த வழக்கில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. அதாவது இந்த படத்தை அந்த மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவு ரத்து செய்யப்பட்டதும் அன்றைய தினம் உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற உத்தரவு உரிய விளக்கத்தை கேட்காமல் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு என்று மீண்டும் தலைமை நீதிபதி தன்னுடைய இந்த தீர்ப்பில் தற்போது குறிப்பிட்டுள்ளார். எனவே அந்த சென்சார் போர்டுக்கு உரிய அவகாசம் வழங்க வேண்டியது அவசியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக பார்க்கும்போது அந்த படத்தில் சில காட்சிகள், ஆர்மி சம்பந்தப்பட்ட ராணுவம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் வருவது சமூகத்தில் சில பிரச்சனை ஏற்படுத்தும் என்று ஒரு புகார் வந்துள்ளது. எனவே இது குறித்து அந்த சென்சார் போர்டுடைய தலைவர் மறு ஆய்வு செய்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே அது போன்ற ஒரு புகார் வரும்போது ஒரு சில காட்சிகளால் சமூகத்துக்கோ சமுதாயத்துக்கோ பிரச்சனை வரும் என்று ஒரு புகார் எழும்போது அது குறித்து சென்சார் போர்டுடைய தலைவர் ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. எனவே இந்த ஒரு படத்தை பார்க்கும் இந்த வழக்கை பார்க்கும்போது தனி நீதிபதி இது குறித்து எந்த ஒரு உரிய விளக்கத்தையும் அந்த சென்சார் போர்டு தலைவர் தரப்பிலிருந்து கேட்காமலே அந்த பதில் மனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே அது ரத்து செய்யப்படுவதாக தற்போது தெரிவித்துள்ளார். எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கானது மீண்டும் தனி நீதிபதிக்கு முன்பே அனுப்புகிறோம். இந்த வழக்கை அக்கார்டிங் டு மெரிட் அந்த வழக்கில் முக்கியமான அனைத்து சாராம்சங்களையும் ஆய்வு செய்து பரிசீலித்து இரண்டு பக்க மனுதாரருக்கும் சரி எதிர் மனுதாரருக்கும் சரி இரண்டு தரப்புமே போதிய கால அவகாசம் வழங்கி அவருடைய விளக்கத்தை கேட்டு புதிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வானது தனி நீதிபதிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். எனவே கடந்த முறை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவானது இந்த ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்றும் அந்த படத்தை மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பி அந்த உத்தரவு ரத்து செய்ததை தற்போது உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. மதன், இதுல மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவாக இதை கொடுக்காமல் அது சார்ந்த முடிவை தனி நீதிபதியே விசாரணைக்கு பிறகு எடுக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமா? கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற போதும் கூட இந்த வழக்கில் தீர்ப்பு வாசிக்கப்படும் போதும் கூட தனி நீதிபதி உத்தரவை ஒருவேளை ரத்து செய்யப்பட்டால் அந்த முழுமையான உத்தரவு ரத்து செய்யப்படும். அப்படி இருக்கும்போது தனி நீதிபதி பிறப்பித்த அந்த முக்கிய ஒரு உத்தரவின் ஒரு பாகத்தை பார்க்கும்போது அந்த ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்புவது குறித்து எடுத்த அந்த உத்தரவு ரத்து செய்திருந்தார். எனவே அந்த உத்தரவு சேர்ந்துதான் ரத்தாகும் என்று எதிர்பார்த்தார்கள். அதாவது இந்த படத்தை மீண்டும் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அனுமதி வழங்கி உத்தரவு பிறப்பிக்கும் தான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தலைமை நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு உத்தரவை தான் பிறப்பிக்காமல் இந்த வழக்கை மீண்டும் ஏற்கனவே வழக்கை விசாரித்த தனி நீதிபதி விசாரிக்க வேண்டும். ஆனால் இந்த விசாரிக்கும் முறை என்பது இரண்டு தரப்புக்குமே உரிய கால அவகாசம் வழங்கிய பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே இந்த படத்தை தற்போதைய நிலைமை பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு முறை ஒரு கமிட்டியானது 5 பேர் கொண்ட ஒரு குழுவான இந்த படத்தை ஆய்வு செய்தது. ஆனால் ஆய்வு செய்த பிறகு ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது. ஆனால் அதை அனுப்பலாமா வேண்டாமா என்ற தொடர்பான உத்தரவை இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. மீண்டும் இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும், அவகாசம் வழங்க வேண்டும், உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை தான் தற்போது தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்துள்ளது. மதன், இப்போ ஏற்கனவே அந்த மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்ற உத்தரவாக தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருந்தால் இதற்கு பிறகாக அந்த அவகாசம் தொடங்கி இருக்கும். தனி நீதிபதி விசாரித்து அந்த உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னதன் காரணமாக இது மேலும் தாமதமாகும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? கண்டிப்பாக இந்த படத்தை இன்று அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றை பார்க்கும்போது இந்த தனி நீதிபதி உத்தரவு ரத்து செய்யப்படும் என்றும் அதே நேரத்தில் இந்த படத்தை மறு ஆய்வுக்கு குழுவுக்கு அனுப்ப உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கும். அதே நேரத்தில் அந்த மறு ஆய்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று அது ஒரு டைம் பிரேம் இன்று பிக்ஸ் செய்வார்கள் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அது போன்று இல்லாமல் அப்படி ஒருவேளை டைம் பிரேம் பிக்ஸ் பண்ணியிருந்தால் ஒருவேளை 10 நாட்கள் 20 நாட்கள் என்று இருக்கும்போது கூட இந்த ஜனநாயகன் படம் இந்த தேதிக்குள் வெளியாக வந்துவிடும்
தீரும் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைய தினம் வந்திருக்கும். ஆனால் அது போன்று இல்லாமல் தற்போது மீண்டும் இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது மீண்டும் தனி நீதிபதி முன்பு போக வேண்டும், மீண்டும் 2 தரப்பு விளக்கம் கேட்க வேண்டும், மீண்டும் அவர் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும், அதன் பிறகு தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். அந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த படமானது மீண்டும் மறு ஆய்வு குழுவுக்கு சென்றால் அவர்கள் எவ்வளவு கால அவகாசம் எடுத்துக் கொள்வார்கள் என்று பார்க்கும்போது இந்த படமான ஜனநாயக படமானது மீண்டும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளதாக என்ன தோன்றுகிறது.